தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மருத்துவர் கார்த்திகேயனை பேச அன்போடு அழைக்கிறேன். முதற்கட்டமாக நம்பிக்கையின் உச்சமாக நாம் தமிழர் கட்சி ஏன் இருக்கிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் ஒருத்த மேல எப்ப நமக்கு நம்பிக்கை வரும்? ஒருத்த மேல நம்பிக்கைன்னு நமக்கு ஒருத்தனுக்கு வரணும்னா ஒண்ணு, அவன் சொன்ன சொல் தவற மாட்டான்பா அப்படிங்கிறது இருக்கும். அப்படியாக நாம் தமிழ் கட்சி ஒரு விதத்தை சொல்லுகிறது என்றால் அந்த சொல்லில் இன்று வரை தவறாமல் அப்படியே நிற்கிறதா என்றால் நிற்கிறது. எங்க கட்சி ஆரம்பித்த முதல் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடும் இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கறத சொன்னார். சொன்னபடி நின்னார். நாங்கள் இங்கே ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்ப்போம் என்று சொன்னால் சொன்னபடி நின்னார். 50% இடஒதுக்கீடை நீங்கள் யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இடத்தில் களத்தில் செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனால் சொன்னதை செய்வதால் அண்ணன் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் மக்கள் மத்தியிலே அவ்வளவு தூரம் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, ஒருத்தன் நம்பிக்கையை பெற வேண்டும், அதுவும் அரசியல் களத்தில் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க வேண்டும். நாம இன்னைக்கு தேர்தல் என்ன வருது, ஓட்டுக்கு எதை வைத்து நம்ம வந்துட்டு ஓட்டை வாங்கிடலாம், ஒரு 1000 ரூபாய் அறிவிச்சா வரலாமா, இல்ல அதுக்கு போட்டியா 2000 ரூபாய் அறிவிச்சா வரலாமா, லேப்டாப் அறிவிச்சா வரலாமா, இல்ல நம்ம வந்துட்டு செல்போன் அறிவிச்சா வரலாமான்னு மற்ற கட்சிகள்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் போது, எதிர்கால சந்ததிக்கு எது சரியானதோ, இங்கே மலைகளை காக்க வேண்டும், மரங்களை காக்க வேண்டும், குளங்களை காக்க வேண்டும், ஏரிகளை காக்க வேண்டும் என்று எதிர்காலத்தை நிறுத்துவதற்கு நிலைநிறுத்துவதற்காக ஒரு கட்சி போராடுகிறது என்றால் அதுதான் மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை விதைக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக, களத்தில் யார் வந்து நிற்கிறார்கள் என்பதுதான் மக்களிடத்திலே நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்கும். களங்களிலே நின்று மக்களோடு எந்த போராட்டமா இருந்தாலும் முதலாளாக நின்று ஓடோடி வந்து நிற்பவர் ஓடி போபவர் அல்ல. ஓடோடி வந்து நிற்பவர் யார் என்றால் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் தான். ஏன் அப்படின்னா நேற்று வரை போராட்டங்களில் ஈடுபட்டு கைதாகி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களுக்கு நீ கைது பண்ண போறியா, முதல்ல என்ன கைது பண்ணு, அப்புறம் நீ மக்கள் மீது கை வைன்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அதுதான் ஒரு தலைவன் என்ற நம்பிக்கையை எங்க மக்கள் மத்தியில கொடுக்கும். இது எதுவுமற்று நாம் தமிழர் கட்சியின் மீது ஆர்வம் கொண்டு அண்ணன் சீமானவர்கள் மேடை ஏறும்போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடி நிற்கிறார்கள் என்றால் அது நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லால் தான் கூடி நிற்கிறார்கள். இல்ல, இப்போ நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லால் தான் கூடி நிற்கிறார்கள். உங்களை விட விஜய்க்கு இப்ப அதிகமா கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. மாற்றுன்னு அததான் சொன்னேன். திரைக்கவர்ச்சி மூலமாக கூடும் கூட்டமும் இருக்கிறது, புகழ் வெளிச்சத்துக்காக கூடிய கூட்டமும் இருக்கிறது. அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் தாவேக்காவை நீங்க சொல்லணும்னாக்க அவங்க எதற்காக கட்சி ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்களை நம்பி எல்லோரும் வருவார்கள், நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க. நம்பிக்கையை பெற்றிருந்தார்களே என்றால் இந்நேரம் ஒரு 10 பேராவது கூட்டணிக்குள்ள போயிருக்கணும். ஒருத்தராவது போயிருக்கிறாங்களான்னு பாருங்க. அப்போ அரசியல்வாதிகளே நம்பாத போது பொதுமக்கள் எப்படி நம்புவார்கள் இருக்கு. மக்களோடு போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய, மக்களோடு நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோடு அதை ஒப்பிடாதீர்கள். அது எங்களுக்கு இழிவுபடுத்துவதாக இருக்கிறது. எங்கள் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ், அந்த காங்கிரசின் கையிலே முழுவதுமாக இரத்த கரை பிடிந்து, அந்த இரத்த கரை முழுவதுமாக சீழ்பிடித்து சீழ்கையாக இருக்கிற இந்த காங்கிரஸோடு கூட்டணிக்காக ஏங்கிக் கொண்டு சீழ்கை சின்னத்தை தூக்கி கொண்டு நீங்கள் வருவீர்களே, ஆனால் ஒருபோதும் மக்களை உங்களை நம்ப மாட்டார்கள், ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். அதை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக, சொன்ன சொல்லில் நிற்பவர்கள் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னாக்க மற்ற கட்சிகள் நம்ம சொல்லணும் இல்லையா, நாம் தமிழ் கட்சி எப்படி சொன்ன சொல்லில் நிற்கிறதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம், மற்ற கட்சிகள் நிக்குதாங்கிற சொல்லணும்ல. இப்ப திமுக எடுத்துக்கோங்க, நாங்கள் வந்தால் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க இல்லையா, இங்கே மொத்த இந்தியாவிலேயே இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கிறாங்க, நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம், நாங்கள் வந்தால் எங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகளை மூடுவோம் எல்லாம் சொல்லிட்டு இப்ப பண்ணீங்களா? இப்ப இளம் விதவைகள்லாம் என்ன ஆனாங்க? தாலி கட்டிட்டு திரும்ப வந்துட்டாங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ மக்கள் மத்தியில நீங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்க கொடுத்த கொள்கையில, நீங்க கொடுத்த தீர்மானங்கள்ல, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல நிக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. இப்போ பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம். எப்போ? மோடி அவர்களை பாக்குற வரைக்கும். மோடி இறங்கி வர்றாருன்னா வெள்ளக்கொடையை பிடிச்சிட்டு நின்றுவோம். ரெண்டாவது, அதிமுக சொல்லல நிக்குதா அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்க அதிமுக என்ன சொல்லுச்சு? 2024 தேர்தல்ல நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், சிறுபான்மையினரை இனிமேல் ஏமாற்ற மாட்டோம்,
பாஜகவோட கூட்டணி வைத்தால் இங்கே தமிழகத்துக்கு அவர்கள் அநீதிகளை இழைக்கிறார்கள்னு சொன்னாங்களா இல்லையா? பாஜகவோட இருக்கிறதுனால தாங்க நாங்க தோத்து போறோம், அந்த கூட்டணி வச்சதுனாலதான் தோத்து போறோம். நாங்க இப்ப 24க்கும் 26க்கும் இடையில ஏதாவது மாறிடுச்சா? இல்ல பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாறிக்கொண்டதா? ஆனால் கூட்டணிக்குள்ள கூட்டு வந்துகிட்டு நாங்கள் தூக்கி கொண்டு வருகிறோம், பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம்னாக்க மக்கள் உங்கள் மீது எப்படி நம்பிக்கை கொள்வார்கள்? நானும் தம்பியும் சேர்ந்தா தமிழ்நாட்டுல புரட்சி ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இல்ல, உங்களுக்கு ஒரு கருத்து, இவங்களுக்கு ஒரு கருத்து. உண்மையிலேயே நேர்மையாக பதில் சொல்லுவோம், நேர்மையாகவே பதில் சொல்லுவோம். விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் வீட்டுக்கு வந்து பார்த்தாரா அல்லது அண்ணன் சீமான் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்தாரா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ யார் எங்களோடு வந்து கூட்டணிக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும். மாநாடு நடத்துவதற்கு முன்பாக, முதல் மாநாடு விஜய் அவர்கள் அறிவதற்கு முன்பாக 234 தொகுதிகளிலும் தனித்து நாங்கள் போட்டியிடுகிறோம் சொல்லி வேட்பாளர்கள் அறிவிச்சது யாரு? அண்ணன் சீமான் அவர்கள். அப்ப கூட்டணிக்காக நாங்கள் இயங்கவில்லை. இந்த தேதி வரை கூட்டணிக்கு தூது விட்டு கொண்டிருப்பவர் யாருங்கிறது ஊடகவியலாளராக உங்களுக்கு தெரியும். கூட்டணிக்குள்ள போக மாட்டோம்னு சொல்லி 200க்கு மேல வேட்பாளர்கள் அறிவித்து விட்டு வருகின்ற 21ஆம் தேதி 234 வேட்பாளர்கள் ஒரே மேடையில அறிவிக்க காத்திருக்கக்கூடிய கட்சி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ யார் யாருக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். திரைமறைவுல அவங்க பேசுறாங்க. அண்ணன் சீமான் ஒளிவு மறைவோடு ஒருபோதும் பேசுவதில்லை. நீங்க கேமராவுக்கு முன்னாடி எப்படியோ அதே போலதான் பின்னாடியும். அதனால அவர் கேமராவுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசிட்டாருங்கிறதுனால நீங்க அதை எடுத்துக்கொண்டு ஆதாரம் அப்படின்னு வராதீங்க. பின்னாடி நடந்ததையும் பேசுங்கன்னு சொல்றோம். உங்களுடைய ஒரு மாவட்ட செயலாளர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு, நீங்க எடுத்து பாருங்க அந்த காணொலிய. பிறந்த நாள் கொண்டாடுறாருங்க. இதுவரை ஆண்ட கட்சிகள் கோடானு கோடியாக காசை கொள்ளையடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் கூட செய்ய தயங்கக்கூடிய விஷயங்களை நடு வீதியில அத்தனை கிரேனை வச்சு மாலையை போட்டு இதை போட்டு வெடியை வெடிச்சு மக்களுக்கு அவ்வளவு இன்னல்களை உருவாக்கி, எதுக்கு? ஆட்சியிலே வராதவங்க, இது வரைக்கும் வந்துட்டு பார்க்காதவங்க, ஒரு சீட்டை ஜெயிக்காதவர்கள், இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவர்கள் இவ்வளவு தூரம் ஆணவத்தோட செயல்படுவீர்களே. ஆனால் உங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் கொந்தளிக்கிறாங்க. என்ன வந்துட்டு இங்க இருக்க விடுறதில்ல, எங்களை வாழ விடுறதில்ல, எங்க காரை நிறுத்த விடுறதில்ல, இங்க குப்பையை போட்டு போயிடறாங்கன்னு அதை தட்டி கேட்க துப்பு இல்லாதவராக, அல்லது உங்களுக்காக நீங்க சொல்றபடியே உங்களுக்காக அடி வாங்கி ஐசியூல போய் கிடக்கிறவங்கள போய் சந்திக்கிறது கூட 40 பேர் செத்தாங்க, போகல, பயந்துட்டீங்க, ஓடிட்டீங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ உங்களுக்காக அடிபட்டு ஐசியூல கிடக்கிறவங்கள கூட போய் நேர்ல பார்க்க முடியாதவரா நீங்க இருக்கிறீங்கன்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவார்கள்? சரிங்க, உங்க ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, நாளைக்கு நீங்க ஜெயிச்சிடுறீங்க, எம்எல்ஏ ஆயிடுறீங்க, அந்த தொகுதி மக்கள் பாவம் இல்லையா? அவங்களையாவது பார்க்க வருவீங்களா? அல்லது சட்டசபைக்காவது வருவீங்களா? அட அவ்வளவு இருக்கட்டுங்க, வேட்புமனு தாக்கல் பண்ண வருவீங்களா? வரமாட்டீங்களா? அதையாவது சொல்லிட்டு போங்க. அப்ப இப்படியாக எந்த மக்கள் செயல்பாடுகளிலும் இல்லாத, அரசியல் செயல்பாடுகள் இல்லாத அவர் மீதும் நம்பிக்கை என்பது வராது. நம்பிக்கையின் உச்சமாக, நம்பிக்கை என்றால் அதனுடைய மாற்று சொல்லாக நிற்பது 1% வாக்கிலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறது என்றால், நாம் தமிழ் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கிறது என்றால் அது நம்பிக்கையின் உச்சம். இந்த முறை சட்டமன்றத்துக்குள் நாங்கள் எழுப்பக்கூடிய குரல்கள் மிக வலிமையாக மக்களுக்காக, அதுவும் தமிழுக்காக, தமிழக மக்களுக்காக ஒலிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு என் முதல் கட்ட கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி மருத்துவர் கார்த்திகேயன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.